ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஹுவாவேல P30 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்திருக்கு. ஸோ ஹுவாவேல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மாடல் இது எல்லாமே. பி சீரீஸும் மேட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான ஒரு சீரீஸ் எல்லாமே. சாம்சங்கில் எப்படி நம்ம எஸ் சீரீஸ் அண்ட் நோட் சீரீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி மேட் சீரீஸ் பார்த்திங்கன்னா நோட் சீரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பி சீரீஸ் எல்லாமே எஸ் சீரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்த மாடல் தான் இது P30 ப்ரோ மாடலு. அதுவும் ப்ரோ வெர்ஷன் சூப்பராக இருக்கும் ஸ்டாக் எல்லாமே. இதோட ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபுல் கிட் இந்த வாட்டி வந்திருக்கு. ஸோ அதுவும் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் வந்திருக்கு. ப்ளூ கலர், கிரே கலர் அண்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ வேணுன்றங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் என்ன, மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறப்போ என்ன ப்ரைஸில் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கலர்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீட் கண்டிஷன், டெமோ ஸ்டாக் தான். ஃபுல் கிட்டோடு வந்துடும். கிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த மொபைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது மார்ச் மாதம் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4G மாடல் தான் இது. 192 கிராம்ஸ். ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸோடு தான் இது ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. அலுமினோ சிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது டபுள் சிம் வேரியண்ட்டு. டுவல் சிம், ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம். IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அண்ட் OLED HDR10 டிஸ்பிளே, 6.47 இன்ச்சஸ் டிஸ்பிளே. இது கொஞ்சம் உங்களுக்கு இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக மிட் செக்மெண்ட்டில் இருக்கும். 6.2 இன்ச்சஸும் இருக்காது, 6.7 இன்ச்சஸும் இருக்காது. ஸோ 6.47 இன்ச்சஸ்னால் இன் பிட்வீனில் இருக்கும். ஃபுல் HD ஸ்க்ரீனால் உங்களுக்கு 398 ppi டென்சிட்டியோடு வரும் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். AMOLED ஸ்க்ரீன், OLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஹவுஸ் Kirin 980 7 நானோமீட்டரில் பில்டான சிப் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ Android 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அந்த மொபைல் பொறுத்த வரைக்கும், இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ Android 10 தான் அப்கிரேட் ஆகிருக்கு. அது போக இன் டர்ம்ஸ் ஆஃப் 980 சிப்பு, மாலி G76 MP10 அப்படின்னு சொல்லிட்டு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். இது 8GB 128GB வேரியண்ட்டு. அதுவும் செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 8GB 128GB வெர்ஷன் இது. அண்ட் அது போக கேமராஸ் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா இது எல்லாமே ப்ரோ சீரீஸு, அதனால் உங்களுக்கு கேமராஸ் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இல்லை 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 40 MP கேமரா வைடுக்கு OIS சப்போர்ட்டோட, அப்புறம் 8 MP கேமரா 5x ஆப்டிக்கல் ஜூம்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 MP கேமரா PDAF அல்ட்ராவைடுக்காக கொடுத்துருக்காங்க. டாப் 3D டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக்காவோட கேமராஸு. லைக்காவோட சென்சார் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஃபேமஸான சென்சாரு. ரொம்ப ஹை எண்ட் மாடல்ஸில் நீங்கள் லைக்காவோட சென்சார் பார்க்கலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் ஒரு MI 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்கா சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் விவோ, ஓப்போலாம் லைக்கா சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ் சீரீஸ்க்கு எல்லாமே. ஸோ அதனால் சென்சார் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான சென்சார் இது. ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான சென்சாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக ஃப்ரண்ட் கேமரா என்ன கொடுத்துருக்காங்க, 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெண்டுமே உங்களுக்கு பக்காவாக செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லேகே இருக்காது உங்களுக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த கேமராஸ் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் கேமராவும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அவங்களோட சிப்செட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எஃபிஷியன்சியை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் இன்ஹவுஸ் ப்ராசஸரு எல்லாமே அவங்க பண்ணுறதுனால ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு என்ன 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் சூப்பராக இருக்குது, எந்த குறையும் கிடையாது 32 மெகாபிக்சல் கேமரானால். அது போக
USB 3.1 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வரும் உங்களுக்கு. ஸோ நான் கான்ஃபிகர் பண்ணல, அதனால் உங்களுக்கு காட்ட முடியாது. அது போக 4200 mAh பேட்டரியோடு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 3 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. அது போக பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னென்ன வரும், இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா €670 அப்படின்னா 60,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே, அந்த காலம்னா 2019 லான்ச் ஆகிறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது லான்ச் பண்ணாங்கன்னா 1,20,000 அந்த ரேட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ USB கேபிள், இயர்ஃபோன்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான ஹுவாவே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ ஃபுல் கிட்டோடு வந்துடும், எல்லாமே இம்போர்ட்டடு. அது போக உங்களுக்கு பேக் பவுச்சு உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். பேக் பவுச் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைல்ஸ் எல்லாம் என்ன ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21,000 ருபீஸ்க்கு முன்னே தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 21,000 உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே மொபைல், அதுவும் P30 ப்ரோ சீரீஸ் வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் தான். கர்வ்டு டிஸ்பிளேயில் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க இல்லையா? ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேலேயே 2 சிம் ஜியோ சப்போர்ட் ஆகும். ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல், ஐடியா எந்த சிம் போட்டாலும் உங்களுக்கு பொதுவாகவே ஜென்ரலாகவே எடுக்கும், டீஃபால்ட்டாகவே எடுக்கும். எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்தியாவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஆப்டான ஒரு மொபைல்னு சொல்லலாம். ஸோ ஜியோன்றது ஒரு 50% நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, 50% அதர் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது இது ஜியோ சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நல்ல பவர்ஃபுல்லான பேட்ரியும் நல்லாயிருக்கு, கர்வ் டிஸ்பிளே, கேமராஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே ப்ரோ எதுக்காக வைக்கிறேன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரோ சீரீஸ் அதுதான் மீனிங்கு. ஸோ கேமராஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதோட ரேமு 8GB 128GB ரேமு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல ப்ரோ சீரீஸில் கொடுத்துருக்காங்க. 21,000ன்றது நல்ல ப்ரைஸிங். ஓகேங்களா? ஏன்னா லான்ச் ஆகிறப்போ 60,000 ருபீஸ்க்கு லான்ச் ஆச்சு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 21,000 ஒரு நல்ல ஒரு வரவேற்பு ஆன மொபைலு. ஏன்னா எல்லாமே டெமோ சீரீஸு. ஸோ நல்லாயிருக்கும், கண்டிஷன் ஆஃப் த மொபைலும் நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் வேணுமோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.